ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 436. இங்கு வேண்டாம் மறுபிறவி எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் மறுபிறவியின் முடிவு அற்ற சுழற்சியில் இருந்து விடுதலை பெறுவதே மனித வாழ்வின் நோக்கம் என பாரதத்தின் புராதன சாதுக்கள் அறிவுறுத்துகின்றார்கள். வேண்டாம் மறுபிறவி என அவர்கள் எச்சரிக்கை விடுவிக்கின்றார்கள். பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் சுழற்சியில் சிக்கிய உயிர்வாளிகளின் நிலையினை கிரேக்க நாயகர்களில் ஒருவனான சிசைஃபஸ் என்னும் கொரிந்த் நாட்டு அரசன் உடன் ஒப்பிடலாம். அவன் தன்னை கடவுளை காட்டிலும் உயர்ந்தவனாக கருதினான். ஆனால் வெல்ல முடியாத விதியினால் காலப்போக்கில் அவன் ஒரு தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டான். அவன் பெற்ற தண்டனை யாது என்றால், மாபெரும் பாறை ஒன்றினை மலை உச்சிக்கு உருட்டி செல்ல வேண்டும் என்பது ஆகும். ஆனால் அந்த பாறை மலை உச்சியை அடைந்தபோது ஒவ்வொரு முறையும் அது மீண்டும் கீழே உருட்டப்பட்டு அதனை மீண்டும் உச்சிக்கு எடுத்து செல்லும்படி முடிவு இல்லாமல் கட்டாயப்படுத்தப்பட்டான். அதுபோன்று ஜட உலகில் உள்ள உயிர்வாளி தனது ஒரு பிறவியை முடித்தவுடன் மறுபிறவி விதிகளால் மற்றொரு பிறவியை ஆரம்பிக்கின்றான். ஒவ்வொரு பிறவியிலும் பௌதிக நோக்கங்களை அடைவதற்காக கடுமையாக உழைக்கின்றான். ஆனால் அவனது முயற்சிகள் எப்போதும் தோல்வியில் முடிகின்றன. அடுத்த பிறவியில் அவன் மீண்டும் எல்லாவற்றையும் புதியதாக தொடங்க வேண்டும். இருப்பினும் நாம் சிசைஃபஸ் அல்ல என்பது அதிர்ஷ்டமே. பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் சுழற்சியிலிருந்து வெளியேற நமக்கு வழி உண்டு. நாம் இந்த உடல் கிடையாது என்னும் அறிவே அதன் முதல் படி. அகம் பிரம்மாஸ்மி, நான் தூய்மையான ஆத்மா என வேதங்கள் உரைக்கின்றன. ஆத்மாக்கள் ஆகிய நமக்கும் பரமாத்மா ஆன கிருஷ்ணர் அல்லது கடவுளுக்கும் இடையில் நித்தியமான உறவு உள்ளது. தனிப்பட்ட ஆத்மாவினை பரமாத்மா என்னும் நெருப்பில் இருந்து வெளிவரும் பொறிக்கு ஒப்பிடலாம். நெருப்பு பொறியும் தன்மையில் ஒத்து இருப்பது போல. உதாரணத்திற்கு பரமாத்மா சூரிய மண்டல நெருப்பு போன்ற சக்தியும் ஜீவாத்மா ஊதுபத்தி நெருப்பு போன்ற சக்தியும் ஆகும். இப்பொழுது தனிப்பட்ட ஆத்மாவும் முழுமுதற் கடவுளும் ஒரே ஆன்மீக தன்மையை கொண்டு இருக்கின்றார்கள். நித்தியத்துவம், அறிவு, ஆனந்தம் ஆகிய ஆன்மீக இயற்கையினை இருவரும் பகிர்ந்து கொள்கின்றார்கள். எல்லா உயிர்வாளிகளும் முதலில் ஆன்மீக உலகில் இறைவனின் தெய்வீக அன்பு தொண்டர்களாக இருந்து வந்து இருக்கின்றார்கள். ஆனால் அந்த உறவினை கைவிடும் உயிர்வாளி ஜட சக்தியின் கட்டுப்பாட்டிற்குள் வருகின்றான். நித்தியமான அந்த ஆத்மா அதன் பின்பு கர்ம விதிகளுக்கு உட்பட்டு பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் சுழற்சியில் சிக்கிக் கொள்கின்றான். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் பகவத்கீதையில் கூறியபடி தினசரி பக்தி தொண்டு செய்வது உடன் ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் ஜபித்து வரும் பட்சத்தில் மறுபிறவி சக்கரத்தில் இருந்து முழுவதுமாக விடுபடலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.